வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சத்யாகிரக சர்வீஸோட ஒன் ஆஃப் த தர்பூசணி தோட்டம். ஆம், இந்த விதை நட்டு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆச்சு. இந்த செடி நம்ம விதையா நட்டு 10 நாள் ஆச்சு. இதோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருங்கால வீடியோஸில் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதோட விதையா நட்டால் என்ன பராமரிப்பு, நாற்றா நட்டால் என்ன பராமரிப்பு, இதோட நோய் மேலாண்மை என்ன, தண்ணீர் மேலாண்மை என்ன, உர மேலாண்மை என்ன, பூச்சிக்கொல்லிகளை எப்படி பயன்படுத்துறது இந்த செடிக்கு, வைரஸ் வராமல் எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான எக்ஸ்க்ளூசிவான விஷயங்களை வருங்காலத்தில் அப்படி அப்படியே அப்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விவசாய நண்பர்களுக்கு உபயோகப்படுற நண்பர்களுக்கு இதை கட்டாயம் பகிர்ந்து நம்மளை ஊக்கப்படுத்துங்க. செடி நட்டு 10 நாட்களுக்குள்ளார ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 10 நாளில் என்ன ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் தர்பூசணி செடி அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற போல் உங்களோட செடி சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்கள் கிளைமேட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லை உங்களோட உர மேலாண்மையில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணீர் பாய்ச்சல் முறையில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கலாம். இது விதையா நட்டு 10 நாள் ஆன செடி. இதுவே நாற்றா நட்டு இருந்தால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். நாற்று நட்டு 10 நாள் ஆகிருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 இலை 6 இலை சேர்ந்து வந்திருக்கலாம். இது வரைக்கும் 2 தடவை ஆல்டர்னேட்டிவ் உரத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்து 1261 பயன்படுத்த போகிறோம். வருங்காலத்தில் என்னென்ன உரங்களை இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.